அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அல் கிராஅத்துல் வாலிஹா அல் ஜுஸ்உல் அவ்வலிலே 46வது பாடத்திலே இன்று நாம் இருக்கின்றோம். இன்றைய பாடத்திலே நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்று சொன்னால், இதுவும் நாம் முன்பே சொன்னது போன்று இதற்கு பின்பாக வரக்கூடிய 9-10 பாடங்களிலேயும் முசன்னிஃப் அவர்கள் ஒரு பயிற்சிக்காகத்தான் அமைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த பாடமும் ஒரு பயிற்சியாகத்தான் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே சரி, வாருங்கள், பாடத்திற்குள் நாம் செல்வோம். அதற்கு முன்பாக நமது இந்த வீடியோ பாடங்கள் யூடியூப் சேனல்களிலே பதிவிடப்பட்டு வருகின்றது. இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். தானாக முன் வந்து தரக்கூடிய தர்மங்கள் இன்னும் நன்கொடைகளை இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதே போல இங்கு QR கோடு கொடுக்கப்பட்டுள்ளது. இதிலேயும் ஸ்கேன் செய்து தங்களுடைய நன்கொடைகளை அனுப்பலாம். சரி, வாருங்கள், பாடத்திற்குள் செல்வோம். முதலாவதாக இந்த பாடத்திலே நமக்கு புதிய ஒற்றை வார்த்தைகளை பார்க்க போகிறோம். பத்வாத்வசுன், உருளை கிழங்கு. ஜஸருன், கேரட். தொமாத்வமுன், தக்காளி. பாதின் ஜானுன், கத்தரிக்காய். பாமியத்துன், வெண்டைக்காய். லிஃப்துன், கிழங்கு பயிர். நஅ்நாஉன், புதினா. துப்பஉன், சுரைக்காய். மீசானுன், தராசு. த்வாசிஜத்துன், புதியது. ஹாத்தி, வா. நிஸ்ஃபுன், பாதி. வஸனுன், வஸன, எடை போட்டான். ரதியுன், கீழ்த்தரமானது. அத்தர்சுல் ஹாமிசு வஸ்ஸலாசூன, 35வது பாடம். துக்கானுல் ஹுலரிyu, காய்கறி கடை. ஹுலர் என்று சொன்னால் காய்கறி, துக்கான் கடை, காய்கறியினுடைய கடை. இன்று இந்த பாடத்திலே காய்கறி சம்பந்தமாக ஒரு கடைக்காரரிடம் ஒரு மாணவன், ஒரு பையன் சென்று வாங்குவது போலும் அவ்விருவருக்கு மத்தியிலே நடைபெறக்கூடிய அந்த உரையாடலை அரபியிலே அமைக்கப்பட்டுள்ளது. சரி, வாருங்கள், பாடத்தை பார்ப்போம். சாஜிதுன் அமாம துக்கானில் ஹுலரி, சாஜிதாகிறவன் காய்கறி கடைக்கு முன்னால் வந்தான், முன்னால் இருந்தான். சாஜிதுன், சாஜிதாகிறவன். அமாம, சாஜிதாகிறவன் காய்கறி கடைக்கு முன்னால் இருந்தான், இருக்கிறான். சாஜிதுன் என்பது முபுததா, அமாம என்பது லர்ஃப் முலாஃப், துக்கானி என்பது முலாஃப் இலைஹி முலாஃப், அல் ஹுலரி முலாஃப் இலைஹி. இந்த முலாஃப் இலைஹி ஆகிறது, இந்த முலாஃபினுடைய முலாஃப் இலைஹியாக இருக்கிறது. இந்த முலாஃப் இலைஹி ஜும்லா இந்த இதுவாகிறது, இந்த வாக்கியமாகிறது, ஹபராக ஆகிறது. சாஜிதாகிறவன் கடைக்கு முன்னால் இருந்தான், இருக்கிறான். துக்கானுல் ஹுலரி கபீருன், அந்த காய்கறியினுடைய கடையாகிறது பெரியது. துக்கானு முலாஃப், அல் ஹுலரி முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முபுததா, கபீருன் ஹபர். அல் ஹுலரிyu, ஹுலரிyu என்று சொன்னால் காய்கறிக்காரர். காய்கறிக்காரர். ஜாலிசுன் ஃபீஹி,
இந்த ஹி என்பது துக்கானை பார்த்து மீளும். அந்த கடையிலே, அந்த காய்கறி கடையிலே அமரக்கூடியவராக இருக்கிறார். அல் ஹுலரியு என்பது முபததா, ஜாலிசுன் ஹபர், ஃபி ஜார் ஹி மஜ்ரூர், ஜார் மஜ்ரூர் தாலுக்கு, ஜாலிஸ் என்பதிலே தால் இருக்கு, இஸ்தகர என்பதிலே தாலுக்கு. ஃபி ஜார் துக்கானி, ஃபி துக்கானில் ஹுலரி. இப்ப காய்கறி கடை எவ்வாறு இருக்கும்? காய்கறி கடையில காய்கறி விற்கக்கூடியவர் உட்கார்ந்து இருக்க இது சொன்னாங்க. இப்ப இதற்கு அடுத்ததாக இந்த காய்கறி கடையில என்னென்ன பொருட்கள் இருக்கிறது என்பதை அரபில சொல்ல போறாங்க. அந்த காய்கறி கடையிலே, இப்ப பீஜார், துக்கானி, மஜ்ரூர் முலாஃப், அல் ஹுதரி முலாஃப் இலேஹி. முலாஃப் முலாஃப் இலேஹி இரண்டும் சேர்ந்து முலாஃப் முலாஃப் இலேஹி இந்த ஃபி என்ற ஜாரினுடைய மஜ்ரூராக முலாஃப் இருக்கிறது. இந்த ஃபி ஜார் மஜ்ரூர் தாலுக்கு இஸ்தகர என்பதோடு தாலுக்காகி ஹபரே முகத்தமாக ஆகிறது. இதுக்கு அடுத்ததாக முபுத்ததா, அதனுடைய முபுத்ததாகிறது. பத்தாத்தசுன், பத்தாத்தஸ் என்று சொன்னால் கத்திரிக்காய். பத்தாத்தஸ் என்று சொன்னால் உருளைக்கிழங்கு. ஜசருன், உருளைக்கிழங்கு இருக்கிறது, உருளைக்கிழங்கு ஆகிறது, இதுக்கு அந்த கடையிலே இருக்கிறது. ஜசருன். இன்னும் கேரட் இருக்கிறது. தொமாத்தமுன், தக்காளி. பாதின்ஜானுன், கத்திரிக்காய். பாமியத்துன், பாமியத்துன் வெண்டைக்காய். லிஃப்துன், லிஃப்துன் என்று சொன்னால் அந்த கிளை, கிழங்கு வகை, கிழங்கு வகை பயிர். இதற்கு லிஃப்துன் என்பதாக சொல்வார்கள். அதாவது இந்த முள்ளங்கி, கேரட் இது போன்ற அந்த கிழங்கும் இருக்கும், கேரட் அது போன்ற கிழங்கும் இருக்கும். அதோடு சேர்ந்து அந்த கீரை, அதற்கு மேலாக கீரையும் இருக்கும். அதற்கு கிழங்கு வகை கீரை என்பதாக இந்த வகைக்கு சொல்வார்கள். நஅனாஉன், புதினா. துப்பஉன், சுரைக்காய். ஆக இந்த பொருட்கள் எல்லாம், தக்காளி, கத்தரிக்காய், கேரட், இது இந்த பொருட்கள் எல்லாம் அந்த கடையிலே இருக்குகிறது. அமாமல் ஹுலரி மீசானுன், அந்த காய்கறி விற்கக்கூடியவருக்கு முன்னால் மீசானுன் ஒரு தராசு இருந்தது. அமாம லர்ஃப் முலாஃப், அல் ஹுலரி முலாஃப் இலேஹி. முலாஃப் முலாஃப் இலேஹி இரண்டும் சேர்ந்து முபுததா, மீசானுன் ஹபர். வவராஅஹு சல்லாத்துன். இன்னும் ஹு என்பது இந்த ஹுலரியை பார்த்து மீளுகிறது. அவருக்கு பின்னால் சல்லாத்துன், பைகள் இருந்தது. அவருக்கு பின்னால் இருந்தது, பைகள் அவருக்கு பின்னால் இருந்தது, கூடைகள். வாவ் என்பது ஜும்லாவின் மீது அத்ஃபு. வரா முலாஃப், ஹு முலாஃப் இலைஹி. முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து, இந்த லர்ஃப் முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ஹபரே முகத்தம். சல்லாத்துன் என்பது முபுத்ததா முஅக்கர். ஃபீ குல்லி சல்லத்தின், ஒவ்வொரு பையிலேயும் கூடையிலேயும் ஹுலரத்துன், காய்கறிகள் இருந்தது, காய்கறி இருந்தது. ஃபீ ஜார் குல்லி மஜ்ரூர் முலாஃப், சல்லத்தின் முலாஃப் இலைஹி. ஜார் மஜ்ரூர் தாலுக்கு இஸ்தகர என்பதிலே அப்ப தாலுக்காகி ஹபரை முகத்தமாக ஆகிறது. ஹுல்லரத்துன் என்பது முபுத்ததா. சாஜிதுன், சாஜிதாகிறவன். கருப மினல் ஹுலரிyi, காய்கறி விற்கக்கூடியவருடைய அருகாமையில் சென்றான், அருகிலானான். சாஜிதுன் முபுத்ததா. கருப என்பது கருப யக்ருபு, இது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. இன்னும் ஹபராக இருக்கிறது. இது காயிபாக, இது முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. மின் ஜார் அல் ஹுலரி என்பது மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் தாலுக்கு கருப என்பதிலே. வகால, இன்னும் கால என்பது சாஜித், சாஜித் கூறினான். இப்ப என்ன கூறுறான்? சாஜிதுன், சாஜித் கூறுகிறான். சபாஹ் அல் ஹைர், நல்ல காலை, அதாவது குட் மார்னிங் என்பதாக, காலை வணக்கம் என்பதாக தமிழிலே சொல்கிறார்கள். இங்கிலீஷிலே குட் மார்னிங் என்பதாக சொல்வார்கள். இதனை அரபியிலே சபாஹ் அல் ஹைர் என்பதாக சொல்வார்கள். நல்ல காலை உண்டாகட்டும் என்பதாக வரும். அப்ப சபாஹ என்பது
சபாஹா என்பது போக்கப்பட்ட ஃபியாலினுடைய மஃபூல் முத்தலகாக இருக்கிறது. அதாவது உனக்கு நல்ல காலையாக ஆகட்டும். சபாஹா என்பது அந்த மஃபூலாக இருக்கிறது. மஃபூல் முலாஃப். அல் ஹைரி என்பது முலாஃப் இலைஹி. அடுத்ததாக அல் ஹுலரியூ, அந்த காய்கறி விற்பனையாளர் கூறுகிறார், சபாஹ் அல் ஹைர், நல்ல காலையாக, நல்லொருதினுடைய காலையாக ஆகட்டும் உனக்கும். சபாஹ என்பது போக்கப்பட்ட ஃபியாலினுடைய மஃபூலாக இருக்கிறது. அல் ஹைரி என்பது முலாஃபிலே மஃபூல் பிளஸ் இது முலாஃபாக இருக்கிறது. அல் ஹைரி என்பது முலாஃபிலேஹி. அஹ்லன் வசஹ்லன், நல்வரவு, வெல்கம், இந்த ரெண்டிற்கும் சேர்த்து வெல்கம் என்ற அர்த்தம். அஹ்லன் வசஹ்லன் என்பது போக்கப்பட்டதினுடைய மஃபூலாக இருக்கிறது. போக்கப்பட்டு ஜித்த என்ற ஃபியாலாகிறது மஃபூலாக இருக்கும். ஜித்த என்ற ஃபியாலாகிறது போக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுடைய நீங்கள் வருவது நல்வரவாக ஆகட்டும் என்பதாக வரும். போக்கப்பட்டதினுடைய இரண்டும் மஃபூலாக இருக்கிறது. ஐந்தி ஹுதருன் தாஸிஜத்துன் வ ரஹீஸத்துன். ஐந்தி என்னிடத்திலே, ஹுதருன் காய்கறிகள் இருக்கிறது, தாஸிஜத்துன் புதிய காய்கறிகள், வ ரஹீஸத்துன் இன்னும் விலை மலிவான, புதிய இன்னும் விலை மலிவான காய்கறிகள் என்னிடத்தில் இருக்கிறது. இந்தி என்பது முலாஃப், யா முலாஃப் இலேஹி. முலாஃப் முலாஃப் இலேஹி இரண்டும் சேர்ந்து ஹபரே முகத்தம். ஹுலருன் என்பது மௌசூஃப், தாஸிஜத்துன் என்பது சிஃபத். வாவ் என்பது தாஸிஜத்துன் என்பதிலே அத்துஃப், ரஹீஸத்துன் என்பது மாத்தூஃப் பிஹி. அப்ப இது சிஃபத்தை சானியாக இருக்கிறது. மௌசூஃப் சிஃபத் இவை அனைத்தும் சேர்ந்து முபுத்ததா முஅக்கராக இருக்கிறது. அடுத்ததாக சாஜித் கேட்கிறான், ஹாத்தி கிலோ வாஹிதின் மினல் பதாத்தசி. பதாத்தஸ் என்று சொன்னால் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கிலிருந்து 1 கிலோ கொண்டு வாருங்கள். ஹாத்தி என்பது இஸ்மு ஃபியாலாக இருக்கிறது. இது இஸ்மு ஃபியாலாக இருக்கிறது. இது ஹாதிர் வாஹித் அம்ருடைய சீகாவாக இருக்கிறது. அம்ரில் தான் இஸ்மு ஃபியால் அம்ராக இருக்கிறது. கிலோ என்பது ஹாத்தி என்பது இஸ்மு ஃபியாலாக இருக்கிறது. கிலோ என்பது மஃபூலாக இருக்கிறது. வாஹித் என்பது, கிலோ என்பது முபுதல் மின்ஹு, வாஹித் என்பது பதில். மின் ஜார், அல் பதாத்தசி என்பது மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் தாலுக்கு ஹாத்தி என்பதிலே. வனிஸ்ஃப கிலோ மினத் தமாதமி வல் ஜஸரி. வாவ் என்பது இந்த கிலோ என்பதில், வாஹித் என்பதிலே, கிலோ என்பதிலே அத்துஃபாக இருக்கும். அப்ப ஹாத்தி நிஸ்ஃப கிலோ மினத் தமாதமி வல் ஜஸரி என்ன வரும்? தொமாத்தம் என்று சொன்னால் தக்காளி, ஜஸர் என்று சொன்னால் கேரட். தக்காளி என்னும் கேரட்டிலிருந்து 1/2 கிலோ கொண்டு வாருங்கள். வாவ் என்பது இந்த கிலோ என்பது மீது அத்துஃபு. நிஸ்ஃப என்பது இந்த ஹாத்தி என்பதனுடைய இரண்டாவது மஃபூலாக இருக்கிறது, மஃபூலை சானியாக இருக்கிறது. கிலோ என்பது இந்த நிஸ்ஃப என்பதனுடைய முபதல் மின்ஹுவாக பதிலாக இருக்கிறது. மின் ஜார் அத் தமாத்தமி மஜ்ரூர், வாவ் ஜார் அல் ஜஸரி மஜ்ரூர். ஹாத்தில் ஹுதர தாஸிஜத, அந்த பசுமையா புதிய காய்கறியை கொண்டு வாருங்கள். புதுசா பார்த்து நல்ல காய்கறிகளா கொண்டு வாருங்க என்பதை சொல்றான். ஹாத்தி என்பது இஸ்மு ஃபியாலாக இருக்கிறது. அல் ஹுதரா என்பது மௌசூஃப், அத் தாஸிஜத என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து ஹாத்தி என்பதனுடைய மஃபூலாக இருக்கிறது. அல் ஹுலரியோ, உடனே காய்கறிக்காரர் சொல்றாரு, குல்லுல் ஹுலரி தாஸிஜத்துன் வ ஜய்யிதத்துன். அனைத்து காய்கறிகளுமே தாஸிஜத்துன் புதியதாகவும், வ ஜய்யிதத்துன் இன்னும் நல்லதாகவும் இருக்கிறது. எல்லா காய்கறியும் புதியதுதான் என்பதாக கூறுகிறார். சாஜித் சொல்கிறான், ஹாதல் ஜஸரு ரதியுன்.
சாஜித் சொல்றான், இந்த கேரட் ஆகிறது ரதியுன் கீழ்த்தரமாக இருக்கிறது. சரியான பொருளாக இல்ல, ரதியுன் இது கீழ்த்தரமான பொருளாக இருக்குது. எனவே ஹாத்தி மின் சல்லத்தின் உஹரா, வேறு ஒரு கூடையிலிருந்து நீ எடுத்து வா. இது ஹாதா என்பது முபுத்ததா, அல் ஜஸரு என்பது, ஹாதா என்பது இஸ்மு இஷாரா, அல் ஜஸரு என்பது முஷார் இலைஹி. இஸ்மு இஷாரா முஷார் இலைஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா, ரதியுன் என்பது ஹபர், ஹாத்தி என்பது இஸ்மு ஃபியாலாக இருக்கிறது. மின் ஜார், சல்லத்தின் என்பது மஜ்ரூர் மௌசூஃப், அல் உஹ்ரா என்பது சிஃபத், உஹ்ரா என்பது சிஃபத், மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து மின் என்ற ஜாரினுடைய மஜ்ரூராக ஆகிறது. ஜார் மஜ்ரூர் தாலுக்கு ஹாத்தி என்பதிலே தாலுக்கு. அல் ஹுதரியு காய்கறிக்காரர் சொல்றார், ஹசனுன் நல்லது. அல் ஹுதரியு வஸனல் பதாத்தஸ வத்தமாத்தம வல் ஜஸர ஃபில் மீசானி. அந்த காய்கறி வியாபாரி வஸன எடை போட்டார், அல் பதாத்தஸ உருளைக்கிழங்கை, வத்தமாத்தம இன்னும் தக்காளியை, வல் ஜஸர இன்னும் கேரட்டை எடை போட்டார், ஃபில் மீசானி அந்த தராசிலே எடை போட்டார். அல் ஹுதரியு என்பது முபுத்ததா, வஸன என்பது ஹபர் இன்னும் ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அல் பதாத்தஸ என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. வாவ் அத்துஃப், பதாத்தஸ் பதாத்தஸ் என்பதிலே அத்துஃபாக இருக்கிறது. அப்ப தொமாத்தம் என்பது மாத்தூஃப் பிஹி இரண்டாவது மஃஊலாக இருக்கிறது. ஹபரே சானியா மஃஊலே சானியாக இருக்கிறது. இந்த வாவ் என்பது அல் பதாத்தஸ என்பதிலே அத்துஃப், அல் ஜஸர என்பது மஃஊலே சாலிஸாக இருக்கிறது. ஃபி ஜார் அல் மீசான் என்பது மஜ்ரூர், ஜார் மஜ்ரூர் தாலுக்கு வஸன என்பதிலே. சாஜிதுன் அஹதல் ஹுலர, சாஜிதாகிறவன் காய்கறியை எடுத்தான், காய்கறியை அந்த காய்கறிகளை எடுத்தான். சாஜிதுன் என்பது முபுத்ததா, அஹத என்பது ஹபர் இன்னும் ஃபியாலே மாலியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா. அல் ஹுலர என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. ஹுவ என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அல் ஹுலர என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. வவதஅ ஃபிஸ் ஸல்லதி, இன்னும் அந்த கூடையிலே அதை வைத்தான், அந்த கூடையிலே வைத்தான். வாவ் என்பது ஜும்லாவின் மீது அத்துஃப், வதா என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. ஃபி ஜார் அஸ்ஸல்லதி என்பது மஜ்ரூர், ஜார் மஜ்ரூர் தாலுக்கு வதா என்பதிலே. வஹமல ஸல்லத அலத் தர்ராஜதி, இன்னும் அந்த பையை அலத் தர்ராஜதி அந்த சைக்கிளின் மீது சுமந்தான். வாவ் என்பது ஜும்லாவின் மீது அத்துஃப், ஹமல என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அஸ்ஸல்லத என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. அலா ஜார், அத் தர்ராஜதி என்பது மஜ்ரூர், ஜார் மஜ்ரூர் தாலுக்கு ஹமல என்பதிலே. வதஃபஅ ஸமன இலல் ஹுதரிய்யி, இன்னும் அந்த விலையை அந்த காய்கறி வியாபாரியின் பக்கம் கொடுத்தான், வியாபாரியிடம் கொடுத்தான். வாவ் என்பது அத்துஃப், ஜும்லாவின் மீது அத்துஃபாக இருக்கிறது. தஃபஅ ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அஸ்ஸமன என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. இலா ஜார் அல் ஹுதரி என்பது மஜ்ரூர், ஜார் மஜ்ரூர் தஅல்லுக தஃபஅ என்பதிலே. அஹதல் ஹுதரியு அஸ்ஸமன, அஹதல் ஹுதரியு அந்த காய்கறி வியாபாரி அந்த பணத்தை எடுத்தார், அந்த பகரத்தை அந்த பணத்தை எடுத்தார். அஹத என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அல் ஹுதரியு என்பது ஃபாயிலாக இருக்கிறது. அஸ்ஸமன என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. வஷக்கர இன்னும் நன்றி கூறினார். வாவ் என்பது ஜும்லாவின் மீது அத்துஃப், ஷக்கர என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. சாஜிதுன் ரகிபத் தர்ராஜத, சாஜிதாகிறவன் சைக்கிளிலே பயணித்தான். சாஜிதுன் என்பது ஃபியாலே மாதியாக, இது சாஜிதுன் என்பது முபுத்ததாவாக இருக்கிறது. ரகிப என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. இன்னும் ஹபராகவும் இருக்கிறது. ஹுவ என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக இருக்கிறது. அத் தர்ராஜத என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. வவஸல இலல் பைத்தி, இன்னும் வீட்டின் பக்கம் அடைந்தான், வீட்டை அடைந்தான். வாவ் ஜும்லாவின் மீது அத்துஃப், வஸல என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது.
காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. இலா ஜார் அல் பைத்தி என்பது மஜ்ரூர். உம்மு சாஜிதின் ஃபரிஹத் பில் ஹுதரி தாசிஜதி. சாஜிதினுடைய தாய் ஃபரிஹத் அவள் சந்தோஷப்பட்டால் பில் ஹுதரி தாசிஜதி புதிய காய்கறிகளை கொண்டு சந்தோஷப்பட்டால். உம்மு முதாஃப் சாஜிதின் முதாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா. ஃபரிஹத் ஹபர் எனும் ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சீகாவாக இருக்கிறது. இந்த தா என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. பி ஜார் அல் ஹுதரி மஜ்ரூர் மௌசூஃப் அத்தாசிஜதி சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து ஜாரினுடைய மஜ்ரூராக இருக்கிறது. ஜார் மஜ்ரூர் தால்லுக் ஃபரிஹத் என்பதிலே. வதபஹத் இன்னும் சமைத்தால். வாவ் என்பது ஜும்லாவின் மீது அத்ஃபு. தபஹத் என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சீகா. இந்த தா என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. ஃபஅகலத்தில் உஸ்ரத்து. எனவே பின்பாக அந்த குடும்பம் சாப்பிட்டது. அந்த குடும்பமாகிறது சாப்பிட்டது. ஃபா என்பது இந்த தபஹத் சமைத்தால் இதை அனைத்தினுடைய இந்த சபபை காட்டக்கூடியது. இதற்கு பின்பாக சாப்பிட்டது. அகலத் என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சீகா. இந்த அல் உஸ்ரத்து என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. அடுத்ததாக மேலே வந்த புதிய ஃபியால்களினுடைய ஒரு பயிற்சியை இங்கு கொடுக்கப்படுகிறது. தம்ரீன் 1. இந்த தம்ரீன் 1 நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வசன என்ற ஃபியாலைத்தான் முழுவதாக பயிற்சி கொடுக்கப்பட்டுள்ளது. வசன ஹுவ என்ற லமீரிலே சொல்ல வேண்டும் என்றால் வசன அவன் ஒரு ஆண் எடை போட்டான். ஹிய என்ற லமீரை மாதியிலே சொல்ல வேண்டும் என்றால் வசனத் அவள் ஒரு பெண் எடை போட்டாள். அன்த என்ற லமீரை சொல்ல வேண்டும் என்றால் வசன்த நீ ஒரு ஆண் எடை போட்டாய். அன்தி என்ற லமீரிலே வசந்தி நீ ஒரு பெண் எடை போட்டாய். அன என்ற லமீரிலே வசன்து நான் எடை போட்டேன். அடுத்ததாக இதனுடைய முலாரி மாதியை மேலே கூறப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்ததாக முலாரியான ஃபியால்களை இங்கு கூறப்படுகிறது. இதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மாதியிலேயும் சரி முலாரியிலேயும் சரி ஒருமையை மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. முத்தக்கல்லிமுடைய ஒருமை, ஹாலிரினுடைய பெண்பால் ஒருமை. இங்கு பார்த்தோம் என்றால் காயிபினுடைய வாஹித் முதக்கருடைய ஒருமை, காயிபினுடைய முஅன்னஸுடைய ஒருமை, ஹாதிர் வாஹித் முதக்கருடைய ஒருமை, அதே போல ஹாதிர் முஅன்னஸுடைய ஒருமை. இது முத்தக்கல்லிமினுடைய ஒருமை. ஆகியவை அனைத்துமே ஒருமையை மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனுடைய தஸ்னியா ஜம்ஐ நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். முல்லாரி ஹுவ என்ற லமீரிலே சொல்ல வேண்டும் என்றால் வசன யஸீனு அவன் ஒரு ஆண் எடை போடுவான். ஹிய என்ற லமீரிலே சொல்ல வேண்டும் என்றால் தஸீனு அவள் ஒரு பெண் எடை போடுவாள். அன்த என்ற லமீரை சொல்ல வேண்டும் என்றால் தஸீனு நீ ஒரு ஆண் எடை போடுவாய். அன்தி என்ற லமீரிலே சொல்ல வேண்டும் என்றால் தஸினீன நீ ஒரு பெண் எடை போடுவாய். அன என்ற லமீரை சொல்ல வேண்டும் என்றால் அசீனு நான் எடை போடுவேன். மாலி முலாரி முடிந்து விட்டது. அடுத்ததாக நஹி அம்ரு நஹியை கூறுகிறார்கள். இங்கு அம்ரை கூறப்படுகிறது. வசன யஸினு இதனுடைய அம்ரு சிகா ஜின் நீ ஒரு ஆண் எடை போடு. இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஜினி நீ ஒரு பெண் எடை போடு. இது ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சீகா. அடுத்ததாக நஹி லா தஸின் நீ ஒரு ஆண் எடை போடாதே. இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய நஹியுடைய சீகா. லா தஸினி நீ ஒரு பெண் எடை போடாதே. இது ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய நஹியுடைய சீகா. அடுத்ததாக முஹாதசத்துன் இரண்டு நபர்களுக்கு நடுவில் பேச்சுவார்த்தை நடப்பது போன்ற கேள்வி பதில்களை இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு புறத்திலே கேள்வியும் மற்றொரு புறத்திலே பதிலையும் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலுள்ள அந்த பாடத்தில் இருந்தே சில கேள்வி பதில்களை அமைத்திருக்கிறார்கள்.
சரி, வாருங்கள் பார்ப்போம். முஹாதசத்துன், இரு நபர்களுக்கு நடுவில் பேச்சுவார்த்தை. ஐன சாஜிதுன், சாஜித் எங்கே? ஐன என்பது இது இஸ்மு இஸ்திஃபாம், ஹபரே முகத்தம். சாஜித் என்பது முபுத்ததா முஅக்கர். சாஜிதுன் அமாம துக்கானில் ஹுலரி, சாஜிதாகிறவன் காய்கறியினுடைய கடைக்கு முன்னால் இருக்கிறான். சாஜித் என்பது முபுத்ததா, அமாம ஹபர் இன்னும் முலாஃபாக இருக்கிறது. ظرف முலாஃப், துக்கானி முலாஃப் இலைஹி முலாஃப், அல் ஹுலரி என்பது முலாஃப் இலைஹி. இவை அனைத்தும் சேர்ந்து சாஜித் என்பதனுடைய ஹபராக இருக்கிறது. ஐனல் ஹுலரு தாசிஜத, புதிய காய்கறிகள் எங்கே? ஐன என்பது எங்கே இருக்கிறது. ஐன என்பது இஸ்மு இஸ்திஃபாம், இன்னும் ஹபரே முகத்தமாக இருக்கிறது. அல் ஹுலரு என்பது மௌசூஃப், அத்தாசிஜத என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து முபுத்ததா முஅக்கர். அல் ஹுலரு தாசிஜத்து இந்தல் ஹுலரிய்யி, புதிய காய்கறிகள் அந்த காய்கறி விற்கக்கூடியவரிடத்தில் இருக்கிறது. அல் ஹுலரு என்பது மௌசூஃப், அத்தாசிஜத்து என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து முபுத்ததா. இந்த முலாஃப், அல் ஹுலரிய்யி முலாஃப் இலைஹி. முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ஹபர். மாதா அஹத சாஜிதுன், சாஜித் எதனை எடுத்தான்? மாதா என்பது இது இஸ்மி இஸ்திஃபாம். அஹத என்பது இஸ்மி இஸ்திஃபாம், இன்னும் மஃஊல் முகத்தம். அஹத என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. அஹத என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. சாஜிதுன் என்பது ஃபாயில், ஹுவ என்ற லமீர் கிடையாது. இங்கு சாஜித் என்பது ஃபாயிலாக இருக்கிறது. ஃபியால், ஃபாயில், மஃஊல். அடுத்ததா அஹத சாஜிதுன் அல் ஹுலர, சாஜித் அந்த காய்கறிகளை எடுத்தான். அஹத என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா. சாஜிதின் என்பது ஃபாயில், அல் ஹுலர என்பது மஃஊல். மன் வஸனல் ஹுலர ஃபில் மீசானி, அந்த காய்கறியை அந்த தராசிலே யார் எடை போட்டது? யார் எடை போட்டார்? மன் என்பது இஸ்திஃபாமாக இருக்கிறது, இஸ்மு இஸ்திஃபாம். வஸன என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. அல் ஹுலர என்பது வஸன என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. ஃபி ஜார், அல் மீசான் என்பது மஜ்ரூர், ஜார் மஜ்ரூர் தஅல்லுக் வஸன என்பதிலே. அல் ஹுலரியூ வஸனல் ஹுலர ஃபில் மீசானி, அந்த காய்கறி விற்பனையாளர், காய்கறி கடைக்காரர் அந்த காய்கறிகளை அந்த தராசிலே எடை போட்டார். அல் ஹுலரி என்பது முபுத்ததா, வஸன என்பது ஹபர் இன்னும் ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. அல் ஹுலர என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. ஃபி ஜார், அல் மீசானி மஜ்ரூர், ஜார் மஜ்ரூர் தஅல்லுக் வஸன. மாதா வஸனல் ஹுலரியூ, அந்த காய்கறி விற்பனையாளர் எதனை எடை போட்டார்? மாதா என்பது இஸ்மி இஸ்திஃபாம் மஃஊல். வஸன என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா. அல் ஹுலரியூ என்பது ஃபாயில். வஸனல் ஹுலரியூ அல் ஹுலர, காய்கறி விற்பனையாளர் அந்த காய்கறிகளை எடை போட்டார். வஸன என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா. அல் ஹுலரி என்பது ஃபாயில். அல் ஹுலர என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. அடுத்ததாக கைஃப தில்கல் ஹுலரு, அந்த காய்கறிகள் எவ்வாறு இருந்தது? கைஃப என்பது இது இஸ்மி இஸ்திஃபாம். கைஃப என்பது முபுத்ததா, ஹபர முகத்தமாக இருக்கிறது. தில்க என்பது இஸ்மி இஷாரா, அல் ஹுலர என்பது முஷார் இலைஹி. இஸ்மி இஷாரா முஷார் இலைஹி இரண்டும் சேர்ந்து கைஃப என்ற முபுத்ததா என்ற ஹபரினுடைய முபுத்ததா முஅக்கராக இருக்கிறது. தில்கல் ஹுலரு
தாசிஜத்துன். அந்த காய்கறிகள் புதியதாக இருந்தது. தில்க் என்பது இஸ்மி இஷாரா, அல் ஹுதாரா என்பது முஷார் இலைஹி. இஸ்மி இஷாரா முஷார் இலைஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா, தாசிஜத்துன் கபர். ஹல் வசன்த ஷைஅன், நீ எதனையே எதையாவது ஏதேனும் ஒன்றை எடை போட்டாயா. ஹல் என்பது இஸ்மி இஸ்திஃபாம், ஹர்ஃபி இஸ்திஃபாமாக இருக்கிறது. வசன்த என்பது ஃபியாலே மாலியாக இருக்கிறது. இது ஹாலிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா. இந்த தா என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. ஷைஅன் என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. லா இல்லை, அனமா வசன்து ஷைஅன், நான் எதனையும் எடை போடவில்லை. லா என்பது ஹர்ஃபை நஃபியாக இருக்கிறது. அன முபுத்ததா, மா வசன்து என்பது ஹபர் எனும் ஃபியாலை மாதி மன்ஃபியாக இருக்கிறது. முத்தகல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய சிகா. இந்த தூ என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. ஷைஅன் என்பது மஃஊலாக இருக்கிறது. ஹல் தஃபா ஹல் தஃபஅத ஸமன இலல் ஹுலரிyi, அந்த காய்கறி விற்பனையாளரிடம் நீ விலையை கொடுத்தாயா, பேசிய விலையை பணத்தை கொடுத்தாயா. ஹல் என்பது ஹர்ஃப் இஸ்திஃபாம், தஃபஅத என்பது ஃபியாலை மாதியாக இருக்கிறது. இது ஹாலிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. இந்த தா என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. அஸ்ஸமன என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. இலா ஜார், அல் ஹுதரிyi மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் தஅல்லுக தஃபஅத என்பதிலே. நஅம் ஆம், தஃபஅத்து ஸமன இலல் ஹுதரிyi, ஆம் நான் அந்த விலையை அந்த காய்கறி விற்பனையாளரிடம் கொடுத்தேன். தஃபாத் என்பது நஅம் என்பது இது ஹர்ஃபே இஸ்பாத்தாக இருக்கிறது. தஃபாத்து ஃபியாலே மாதியாக இருக்கிறது. முத்தக்கல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய சிகா. இந்த தூ என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. அஸ்ஸமன என்பது மஃஊலாக இருக்கிறது. இலாஜார் அல் ஹுதரிyi மஜ்ரூர். ஆக இத்தோடு இன்றைய பாடமாகிறது முடிவடைந்தது. இந்த பாடத்திலே முசன்னிஃப் அவர்கள் முன் சென்ற பாடங்களினுடைய ஒரு யாதாவாக, ஒரு பயிற்சியாகத்தான் இந்த பாடம் அனைத்தையும் அமைத்து அதிலே சில கேள்வி பதில்களையும் இன்னும் சில ஃபியால்களுடைய சர்ஃபுகளையும் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இத்தோடு இன்றைய பாடமாகிறது முடிவடைந்தது. இன்ஷா அல்லாஹ் இதற்கு அடுத்த பாடத்தை நாம் அடுத்த வீடியோவிலே பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.